ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சந்துரு சில்வர் ஸ்க்ரீன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட விமர்சனம் பற்றி பார்க்க போகிறோன்னா, மிகுந்த எதிர்பார்ப்போட இந்த வருஷத்தோட முக்கியமான ஒரு தெலுங்கு சினிமா தமிழ் டப்பா வெளியாகிருக்க கொரட்டாலா சிவா அவர்களோட எழுதி இயக்கியிருக்க ஜூனியர் என்டிஆர் நடிப்பில் வெளிவந்திருக்க தேவரா படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டீட்டெயில் விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ கதைப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த படம் ஒரு தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா பார்டரில் நடக்கிற ஸ்டோரி தான். ஸோ ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்டார்டிங்லே வேர்ல்டு கப் இந்தியாவில் நடக்க போகுது. அதனால் ஒரு 2 பேருக்கு ரெண்டு பேரால் ப்ராப்ளம் வரப்போது, அவங்களை வேகமாக பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க நம்ம கவர்மெண்ட். ஸோ அப்போது இந்த போலீஸ் டீம் அந்த கிராமத்தில் போய் விசாரிக்க போகிறாங்க. ஸோ அப்போ அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா, பிரகாஷ்ராஜ் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அங்கே ஒரு 4 ஊர் இருக்குது அந்த மலை மேலே. அதில் 4 ஊருக்கு ஒரு தலைவர் இருக்காங்க. நம்ம ஜூனியர் என்டிஆர், கலையரசன், ஸ்ரீகாந்த், அப்புறம் சஃபி அலிகான், இவங்க எல்லாருமே. ஸோ இவங்களோட வேலை என்னென்னா, கடலுக்குள்ளே அந்த கன்சைன்மெண்ட், அவங்க கடத்த சொல்கிற கன்சைன்மெண்ட்டை கடத்தி கொண்டு போய் கொடுக்குறது தான் அவங்க வேலையாக இருக்குது. ஒரு கட்டத்தில் இவங்க கடத்தல் பண்ணுற பொருளாலேயே இவங்க ஊருக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரியவும், நம்ம ஜூனியர் என்டிஆர் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம திருந்தணும் அப்படிங்கிறாரு. பட் ஆனால் அதுக்கு மிச்சம் 3 பேர் முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடந்த கதையில் திருப்பங்கள் என்ன, லீட் பார்ட் 2க்கு எப்படி அவங்க கிளைமேக்ஸில் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்யமாக ஒரு 2.5 மணி நேரம் ஒரு பியூர் மாஸ் மசாலா தெலுங்கு கமர்ஷியல் என்டர்டெய்னராக வந்திருக்க ஒரு திரைப்படம் தான் இந்த தேவாரா. ஸோ ஃபஸ்ட்டு படத்தோட பாசிட்டிவ் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ படத்தோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நன் அதர் தென் நம்ம ஜூனியர் என்டிஆர் தான். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் படம் நெடுகுலையுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்குன்னே சொல்லணும். ஸோ ஸ்டார்டிங்கில் மேன் ஆஃப் மாஸ் என்டிஆர் தான் போட்டு வருது. ஸோ அவரோட இன்ட்ரடக்ஷன் சீக்வன்ஸில் இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் மனுஷன் தனியாக படத்தை தாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இது பின்னாடி நம்ம சொல்லும் போதே ஏன் அவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது தெரியும். இவர் இந்த மாஸ் சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி இந்த படத்துக்கு அடுத்த பேக் போனாக இருந்தது நன் அதர் தென் அனிருத்தோட மியூசிக் தான். ஸோ அந்த அளவுக்கு படத்தில் அனிருத்தோட மியூசிக் ஃப்ரம் டைட்டில் கார்டு டு என் கார்டு வரைக்கும் அவ்வளோ பக்காவாக கொடுத்துருக்காரு. அது நமக்கு தெரிஞ்ச மாதிரி 2 சாங் ஆல்ரெடி மெகா பெரிய ஹிட்டு, ஃபியர் சாங்கும் அந்த அப்படி மட்டும் பார்க்காது, அந்த 2 சாங்குமே. ஸோ அந்த 2 சாங்குக்குமே தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதுவும் அந்த ஃபியர் சாங்லாம் அப்படி ஆப்டாக ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காப்புலனே சொல்லணும் நம்ம அனிருத். அதுக்கு அடுத்து ஓரளவுக்கு படத்தில் தாக்கு பிடிச்சி சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னா நம்ம சஃபி அலிகானோட கேரக்டர் தான். பட் ஸ்டில் அவர்கிட்ட இன்னும் நிறையா எதிர்பார்த்துருந்தோம். பட் அது பெருசாக வரவில்லை. அது காரணம் என்னென்னா, அந்த கேரக்டரோட ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோ வீக். ஸோ நம்ம அடுத்து பார்த்துட்டோன்னா நேர டெக்னிக்கல் டீமுக்கு தான் வரணும். சினிமாட்டோகிராஃபி ரத்னவேலு உண்மையிலே அப்படி ஒரு எஃபர்ட் போட்டிருக்காரு. ஸ்ரீகர் பிரசாத்தோட எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்திருக்கலாம். 3 hours படத்தை. அடுத்து பாராட்ட வேண்டியது நம்ம ஆர்ட் டைரக்டர் அண்ட் டீம் சாபு சிரில். எஸ், இந்த படத்தில் வர லொக்கேஷன்ஸே கொஞ்சம் தான் அப்படின்றது மாதிரி மேட்ச் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அதுக்குள்ளேயே நம்மளும் ஒரு என்ஹான்ஸாக 3 hours வச்சுருக்கிறதுக்கு சாபு சிரில் அவரோட டீம் அண்ட் அவரோட ஒர்க் ஐடியா எல்லாமே உண்மையிலே படத்துக்கு ரொம்ப உதவி இருக்குன்னு சொல்லணும். அண்ட் தென் விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி இந்த டீமே பாராட்டப்பட வேண்டியவங்க. சவுண்ட் டிசைனிங்குமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் படம் போய் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கிராண்ட் விஷுவலாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மையிலே நல்லா தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷுவலாக ஒரு ட்ரீட் எடுக்கிறதுக்கு ஒரு லெசன் மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இவ்வளோ பாசிட்டிவும் ஒரு என்ன தேவையோ அந்த அளவுக்கு பாசிட்டிவ் இருக்கிற ஒரு படம் எங்கே லேக் ஆச்சுன்னா, இந்த படத்தோட வீக் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங். ஏன்னா படத்தில் ஜூனியர் என்டிஆர் அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மூலியமாகவே எல்லா சீக்வன்ஸுமே எலிவேட் பண்ணி கொடுத்துருக்காரு அனிருத்தோட பிஜிஎம்மோட உதவியால். பட் ஸ்டில் அந்த ஒரு கேரக்டருக்கு எழுந்த ஒரு ரைட்டிங்கில் இருந்த ஒரு கோர் ஸ்ட்ரென்த் வேறு எந்த கேரக்டருக்குமே இல்லை அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ். ஸோ சாஃப் அலி கான் ஓரளவுக்கு எழுதியிருக்காங்க. பட் ஸ்டில் இன்னமும் கூட ஒரு ரோல் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். அவர் ஏன் தேவராவை எதிர்த்துட்டே இருக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்று பெருசாக எதுவுமே நமக்கு புரிய வைக்கவே இல்லை. இதே மாதிரி தான் கலையரசன், ஸ்ரீகாந்த் எல்லாரோட கேரக்டருமே வரதும் பொறுமாக தான் இருக்குது.
ஜான்வி கபூர்லாம் செகண்ட் ஹாஃப்லேருந்து வராங்க, மேபி அவங்க செகண்ட் பார்ட்டில் எதுவும் யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரில. ஸோ மிகுந்த எதிர்பார்ப்போடு வந்த ஃபேன்ஸுக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கும். ஸ்ரீகாந்த் வந்து கொடுக்கப்பட்ட ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பிரகாஷ் ராஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோட கேரக்டர் எலிவேட் பண்ணுறதுக்காண்டி அவர் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி நல்லா நடிச்சிருக்காரு. ஷென் டாம் வந்து பார்த்திங்கனாலுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்ருதி அவங்க நடித்தவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம கலையரசன் கொடுக்கப்பட்ட ரோல் ஊடாலே அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸாக முரளி சர்மா நிறையா பேர் இருக்காங்க, எல்லாருமே ஓரளவுக்கு அவங்க கொடுத்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜூனியர் என்டிஆரை தவிர்த்து மிச்சம் எந்த சாங்குமே பெரிய லெவலில் இவங்க வந்து போர்ட்ரேட் பண்ணியோ அல்லது அந்த அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸையும் அவங்க யூஸ் பண்ணாதது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக இருக்குது. அது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வர்ற அந்த இன்ட்ரடக்ஷன் சீக்வன்ஸுக்கு அடுத்து அந்த கடத்தல் சீக்வன்ஸோ ஒரு சில சீக்வன்ஸ்லாம் இவங்க தேவையே இல்லாமல் ரொம்ப லென்த்தியாக எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் கூட கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அது மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஜான்வி கபூர் வந்து க்யூட்டாக இருக்காங்க, பட் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்ட சின்ன சின்ன கேரக்டர் ரோல் சீக்வன்ஸ் அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸையும் அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சாங் ஓகே இதாக இருக்குது, பட் மித்தபடி அவங்களோட நடிப்புமே அந்த அளவுக்கு ரொம்ப இதாக இல்லை. அவங்க போர்ஷனுமே ரொம்ப ட்ராகாக தான் தோணுச்சு. கடைசி கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸில் நல்லா போயிட்டுருக்க ஒரு படத்தை அந்த ஷார்க் ஃபைட் மாதிரிலாம் வச்சு அது கொஞ்சம் விளாண்ட மாதிரி இருந்தது. ஸோ ஃபைட் சீக்வன்ஸுமே படத்துக்கு மேஜர் ப்ளஸ், பட் ஸ்டில் அந்த ஃபைட் சீக்வன்ஸில் இவங்க கொஞ்சம் வந்து ரொம்பவும் ஓவர் டோஸாக வச்சுட்டாங்களோ, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேக் தெரியுதோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருந்தது. கிளைமேக்ஸில் வச்சுருக்க ஒரு சின்ன ட்விஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்விஸ்ட் வந்து ஓகே நமக்கு அக்செப்டபிள் பண்ணுற மாதிரி அந்த ஒரு மாசாக போயிடுது. பட் கிளைமேக்ஸில் மறுபடியும் இன்னொரு ட்விஸ்ட் வச்சது ஒரு நல்லா இருக்குது, பட் ஆனால் வாவ் அப்படின்ற அளவுக்குலாம் இல்லை. ஒரு செகண்ட் பார்ட் லீடு கொடுக்குற அளவுக்கு நம்ம பாகுபலி கேஜிஎஃப் மாதிரி அந்த ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்கும்போது ஒரு வேப் ஃபேக்டர் இருந்தது. ஸோ அது வந்து ஒரு பேன் இண்டியா சப்ஜெக்ட்டு அந்த படத்தில் வந்து ரொம்பவே மிஸ் ஆச்சுன்னே சொல்லணும். மித்தபடி இந்த படம் வந்து இன்றைக்கி காலில் இருந்து ரொம்ப நெகட்டிவிட்டி பரப்புகிற குரூப் சொல்கிற மாதிரி இந்த படம் அவ்வளோ தேராத ஒரு படம்லாம் கிடையாது. நீங்கள் தேட்டருக்கு போயிட்டு ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் என்டர்டெய்னராக உங்கள் ஃபேமிலியோட இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தேவரா அதுக்கு வந்து ஒரு 100% வந்து ஒர்த்தான ஒரு படம் தான் சொல்லணும். என்னன்னா இவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்து ஒரு படம் வந்து ஒரு ரிப்பீட் வாட்சோ இல்லைனா வந்துட்டு ரிப்பீட் வாட்சுங்கிறது இன்னும் ஒரு சிலர்லாம் போவாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் வந்து ஒரு கேரக்டராக வந்து அவ்வளோ மாதம் எலிவேட் பண்ண ஹீரோ எலிவேட் பண்ண ரேஞ்சுக்கு மிச்ச கேரக்டர்ஸுமே சேர்த்து கொடுக்குற போது, ஏன்னா எப்போயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வில்லன் சைடும் ஒரு பவர்ஃபுல்லாக இருந்து ஹீரோ பவர்ஃபுல்லாக இருக்கும்போது படத்தோட அவுட்புட் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதுக்கு ஸோ மெனி எக்ஸாம்பிள்ஸாக இருந்தது. நம்ம சிம்பிளாக வந்து சொல்லணும்னா மாஸ்டர் படம் அப்படி தான் இருந்தது. நீங்கள் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ அண்ட் வில்லனுக்கு இடையில் பெரிய இது இருக்காது, பட் ஆனால் அந்த ஒரு ரோல் இருந்ததுனால தான் இந்த மாதிரி எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர் ஈஸியாக இது எல்லாத்தையுமே பண்ணிடுவார் அப்படிங்கிறதுல நம்ம மைண்ட் செட்லன்னு தோணிடுது. ப்ளஸ் ஒரு சில சீக்வன்ஸ்லாம் நம்மளால் இயர்லியராகவே இப்படி தான் நடக்கும்ன்றது ஜட்ஜ் பண்ண முடியுது. அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக். அதர் தென் தட் இந்த படம் நீங்கள் தேட்டரில் போய் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் வாட்ச்பிள் கமர்ஷியல் மாஸ் மசாலா என்டர்டெய்னர். இது நீங்கள் வந்து கிரிட்டிக் ரேஞ்சுக்கு உள்ளே போனோன்னா படத்தில் அவ்வளோ நிறைய குறைகள் இருக்குது, அல்லது லாஜிக் மீறல்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு ஒரு படமாக பார்க்கும்போது கண்டிப்பாக இட்ஸ் அன் ஆவரேஜ் மாஸ் மசாலா கமர்ஷியல் என்டர்டெய்னர். தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு ஒர்த்தான படம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டெக்னிக்கல் டீமோட எஃபர்ட் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது. அது நீங்கள் போகும்போதே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நல்ல இந்த ஒரு பர்டிகுலர் மூவியை நல்ல ஒரு லேசர் ப்ரொஜெக்ஷன் டால்பி அட்மாஸ் உள்ள ஒரு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த படத்தோட விஷுவல் ட்ரீட்டே வேறு மாதிரி இருக்கும். அதுவும் உங்களுக்கு ஐமேக்ஸ்லாம் சான்ஸ் கிடச்சது பார்க்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து கொண்டாடுவீங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னர் தான் இந்த படம். ஸோ கண்ணை மூடிட்டு போய் பாருங்கள். பார்த்துட்டு நம்மளோட ரிவ்யூ கரெக்டாக இருந்ததுன்னா உங்களோட வியூஸையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ படம் பார்த்தவங்களும் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு திரைப்பட விமர்சனத்தோடு சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது சந்துரு. ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.